ஆகி பீக் தொட்டு அந்த பீக் டைமில் ட்ராவல் பண்ணி அவங்களுடைய பீக் டைம் ஃபேட் ஆகி, அதாவது அந்த டைம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்போ மார்க்கெட்லாம் டவுன் ஆகும்போதும் அதை ஏற்றுக்காமல் அந்த சினிமாவை விட்டு விலகி போகாமல் சினிமாவோட சம்மந்தப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, இருந்தாலும் நம்ம சினிமாவோட சம்மந்தப்பட்டு இருக்கணும்னா இவங்க எடுக்கிற முடிவு தான் வந்து ப்ரொடக்ஷன், சினிமா ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு முடிவை தான் இவங்க மறைந்த நடிகை சில்க் ஸ்மிதா எடுத்திருந்தாங்க. ஸோ அதனுடைய வெவ்வேறு விளைவுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த முடிவை நிறைய பேர் எடுக்கும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தா, இது எப்பவுமே ஒரு பணம் போட்டு ஒரு வேலையை செய்யும்போதில் ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது. இந்த ரிஸ்க் எல்லாமே ஆல்ரெடி இவங்க ஒரு பீக் டைமில் ட்ராவல் பண்ணதுனால இவங்களோட கலெக்ஷன்ஸோ, அதாவது இவங்களோட வெல்த் அப்படின்றது ரொம்ப ஒரு ஹியூஜாக இருக்கும். ஸோ இந்த வெல்த் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டோ இல்லை ஒரு சினிமா எடுக்கணும்னு இறங்கும்போது, இதோ பரபரப்பாக கொண்டாடப்பட்டாலும் சினிமான்றது